வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு இயற்பியல் பார்க்கலாம். வாயு விதியை கொடுத்தவர் பாயில். ஆன்சர்ஸ் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் மற்ற ஆன்சரெல்லாம் இப்படி பார்த்துக்கோங்க. இது எப்போ எதில் கேட்டிருக்காங்க அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது குரூப் 1 2000 வருஷத்தில் கேட்கப்பட்ட கொஸ்டின். வாயு விதியை கொடுத்தவர் பாயில். கருவறையில் வளரும் குழந்தையின் வளர்ச்சியை கண்டறிய பயன்படுவது புற ஒளி அலைகள். இங்கே எக்ஸ் கதிர், காமா கதிர், புற ஊதா கதிர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் புற ஒளி அலைகள். குரூப் 1 2000 வருஷத்தில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்துட்ருக்குது. பருப்பொருள் வகைகள், அதாவது நிலைகள் எத்தனைன்னு கேட்குறாங்க. 4. தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் வானிலை படம் உயரத்தில் சுற்றி வரும் செயற்கை துணைக்கோளால் படம் பிடிக்கப்படுகிறது. 36,000 கிலோமீட்டர். அடுத்து வேலை மற்றும் ஆற்றலுக்கான அலகு ஜூல். ஐன்ஸ்டைன் நோபல் பரிசை பெற்றது எதற்காக? ஒளியின் விளைவு. ஆசியாவிலேயே பெரிய வானியல் தொலைநோக்கி இருக்கும் இடம் காவனூர். அடுத்து குறைக்கடத்தி என்பதற்கு ஒரு உதாரணம் ஜெர்மானியம். ஜெர்மன் சில்வர் கிடையாது, ஜெர்மானியம். ஆன்சர் பி தான் சரி. அடுத்து மின்னூட்டத்தின் அலகு கூலும். இதுவும் 2000 கேட்கப்பட்ட கொஸ்டின். பார்வையின் தொடர்ச்சி தத்துவத்தை, அதாவது பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் அடிப்படையாக கொண்ட சாதனம். பார்வையின் தொடர்ச்சி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட சாதனம் திரைப்படம். இதுவும் குரூப் 1 2000 கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். அடுத்து இப்போ 1999 குரூப் 1 கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் இனி பார்க்க போகிறோம். ஒரு நீர்மத்தின் கொதிநிலை என்பது, ஆன்சர்ஸ் மட்டும் சொல்கிறேன். நீர்மத்தின் ஆவி அழுத்தம் வளிமண்டல அழுத்தத்திற்கு சமமாகும் போது உள்ள வெப்பநிலை. நீர்மத்தின் கொதிநிலை அப்படின்னா நீர்மத்தின் ஆவி அழுத்தம் வளிமண்டல அழுத்தத்திற்கு சமமாகும் போது உள்ள வெப்பநிலை. அடுத்து திரை அரங்கில் பட வீழ்த்தியில் இருந்து பெறப்படும் ஒளிக்கற்றையில் உள்ள பிரகாசமான துகள்களுக்கு காரணம் தூசி போன்ற கூழ்ம துகள்கள் ஒளிப்பாதையில் உள்ள ஒளிக்கற்றையை சிதறடிக்க செய்வதே ஆகும். தூசி போன்ற கூழ்ம துகள்கள் ஒளிப்பாதையில் உள்ள ஒளிக்கற்றையை சிதறடிக்க செய்வதே ஆகும். டெசிபல் என்பது எதற்கான அலகு? ஒளிச்செறிவு. அடுத்து ஒரு பொருளின் எடை துருவங்களில் அதிகம். எந்த இடத்துல அதிகம்னு கேட்குறாங்க. அதாவது பூமியின் எந்த இடத்திலும் சமம்னு சொல்லுது. பூமத்திய ரேகையில் அதிகம், சமவெளி இடங்களை விட மலைகளின் மேல் அதிகம். ஆனால் துருவங்களில் தான் ஒரு பொருளின் எடை அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இயர் வைஸ் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம இனிமேல் வரப்போகிற வீடியோக்குள்ளே பார்க்குவோம். அதனால் பயன்படுத்திக்கங்க. நல்லா படித்து நல்ல மார்க் எடுங்க. இதனோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.